விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் A/B is equal to 3:4, B/C is equal to 4:5 எனில் A/B/C வேல்யூ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். A/B is equal to 3:4. அடுத்து B/C is equal to 4:5 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A/B/C வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கிற ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கிறோம். 3:4 is equal to 12. அப்புறம் இஸ்டு போட்டுக்கிறோம். அப்புறம் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி கிராஸில் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கிறோம். 16 இஸ்டு சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கிறோம். 20. இப்போ ஆன்சர் வந்து 12:16:20. இப்போ ஆப்ஷனில் வந்து இந்த நம்பர் கிடையாது. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து சுருக்கியிருக்காங்க. இந்த மூணுத்துக்கும் பொதுவாக இருக்கிற நம்பர் எதுனா 4. இப்போ 4ஆல் இதை சுருக்கணுன்னா 4×3 12, 16, 4×5 20. 3:4:5 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 3:4:5 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் m/n is equal to 3:2 எனில் 4m plus 5n is to 4m minus 5n ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது எம்மோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ வந்து 2. இதை வந்து கொடுத்துருக்க சம்மில் பிரதியிடுறோம். இப்போ இது வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னத்தில் எழுதுகிறோம். 4m plus 5n by 4m minus 5n. இப்போ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை வந்து இந்த சம்மில் பிரதியிடுறோம். இப்போ 4m கொடுத்துருக்காங்க, அதை 4×3 எழுதிக்கலாம். ப்ளஸ் 5n வந்து 5×2 எழுதிக்கலாம். பை அதே 4m வந்து 4×3 மைனஸ் 5×2. 4×3 12 ப்ளஸ் I2 10 பை 4×3 12 மைனஸ் I2 10. 12 + 10 வந்து 22 பை 12 - 10 வந்து 2. இப்போ 2 11 22. இப்போ 11/1 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ பின்னத்தில் இருக்கிறத விகிதத்தில் மாற்றுறோம். இப்போ 11:1. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் A/B is equal to 7:9, B/C is equal to 15:7. இப்போ A/Cயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம A/Bயையும் B/Cயும் பெருக்குனாவே A/Cயோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது விகிதத்தில் இருக்கிறத பின்னத்தில் மாற்றுறோம். A/Bயை A/Bன்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு B/Cயை B/Cன்னு எழுதிக்கிறோம். இப்போது A/B/Cயோட வேல்யூ வந்து இதில் பிரதியிடுறோம். A/B வந்து 7/9 இன்ட்டு B/C வந்து 15/7. இப்போ 7க்கு 7 கேன்சல் ஆயிரும், மீதி 15/9. இது சுருக்கணும்னா 3×3 9, I3 15, 5/3 கிடைக்கும். இப்போ பின்னத்தில் இருக்கிறத விகிதத்தில் மாற்றிக்கிறோம். 5:3 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ 5:3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் A/B is equal to 3:4, B/C is equal to 2:3, C/D is equal to 8:5 எனில் A/Dயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது A/Dயை வந்து நம்ம A/Dன்னு எழுதிக்கலாம். இப்போது A/Dயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு A/Cயையும் C/Dயும் பெருக்கணும். இப்போது A/Cயோட வேல்யூ இந்த கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ A/Cயை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டில் சம் செய்யலாம். இப்போது A/C எப்படி கண்டுபிடிக்கிறதுனா A/Bயையும் B/Cயையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு A/Cயோட வேல்யூ கிடச்சிரும். இப்போது A/B வந்து 3/4 இன்ட்டு B/C வந்து 2/3. 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். இப்போது 2/4, 2×2 2×2 4, 1/2. இதுதான் வந்து A/Cயோட ஆன்சர். அடுத்து A/D கண்டுபிடிக்கிறோம். A/D கண்டுபிடிக்கிறதுக்கு A/C இன்ட்டு C/D. இப்போது A/Cயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். 1/2 இன்ட்டு C/Dயோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க 8/5. இப்போது 8 பை I2 10, 4×2 8, I2 10, 4/5. இப்போ பின்னத்தில் இருக்கிறத விகிதத்தில் மாற்றுறோம். 4:5.
இப்போது ஆப்ஷன் டி 4:5 தான் ரைட் ஆன்சர். 5th கொஸ்டின் A/B is equal to 3:4, B/C is equal to 8:10, C/D is equal to 15:17 எனில் A/Dயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ A/Dயை வந்து நம்ம A/Dன்னு எடுத்துக்கலாம். A/D எப்படி கண்டுபிடிக்கலாம்னா A/C இன்ட்டு C/D. இப்போது C/D வந்து இருக்குது, A/C வந்து இல்லை. அதனால் முதல்ல நம்ம A/Cயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். இப்போ A/C எப்படி கண்டுபிடிக்கிறதுனா A/C இஸ் ஈக்குவல் டு A/B இன்ட்டு B/C. இப்போது A/Bயை தான் நம்ம A/Bன்னு எழுதியிருக்கோம். இப்போ A/Bயோட வேல்யூ வந்து 3/4 இன்ட்டு B/Cயோட வேல்யூ 8/10. ஒரு நாள் 4, 2 நாளாக 8, 1 2, I 2 10. இப்போது 1 3 3/5. இப்போ 3/5 தான் A/Cயோட வேல்யூ. இப்போது A/D கண்டுபிடிக்கலாம். A/D இஸ் ஈக்குவல் டு A/C இன்ட்டு C/D. இப்போது A/Cயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 3/5 இன்ட்டு C/Dயோட வேல்யூ 15/17. 1 5 3 5 15 3 9/17. இப்போ பின்னத்தில் இருக்கிறது விகிதத்தில் எழுதுகிறோம் 9:17. ஆப்ஷன் சி 9:17 தான் ரைட் ஆன்சர். 6th கொஸ்டின் A/B is equal to 1:2, B/C is equal to 2:3, C/D is equal to 1:5 எனில் A/B/C/Dயோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம A/B/Cயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ A/B எழுதிக்கலாம். A/B வந்து 1:2, B/C வந்து 2:3. இப்போ நம்ம இது ரெண்டையும் பெருக்கணும்னா அதை ஏவோட வேல்யூ 1 2 இஸ்ட்டு, இது ரெண்டையும் பெருக்கணும்னா அது பியோட வேல்யூ 2 2 4 இது ரெண்டையும் பெருக்கணும்னா அது சியோட வேல்யூ 2 3 6. இப்போது இந்த 3 நம்பருமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், அதனால் சுருக்கிக்கிறோம் 1 2 2 2 4 3 2 6. இப்போது 1:2:3 இதுதான் A/B/Cயோட வேல்யூ. அடுத்து A/C/Dயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு A/C எழுதிக்கிறோம். A/C வந்து ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ A/Cயோட வேல்யூ 1:3. அடுத்து C/D எழுதிக்கிறோம். C/D வந்து 1:5. இப்போது இது ரெண்டையும் பெருக்கணும்னா அதோட வேல்யூ தான் A 1 1 இஸ்ட்டு. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு சியோட வேல்யூ 1 3 இஸ்ட்டு, இது ரெண்டையும் பெருக்குனா அதோட வேல்யூ தான் D I 3 15. இப்போ நம்ம இந்த ரெண்டு இதுலேயுமே A/B/Cயோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம A/B/C/D எழுதுகிறோம். இப்போது ஏவோட வேல்யூ என்ன 1 இஸ்ட்டு, பியோட வேல்யூ 2 இஸ்ட்டு, சியோட வேல்யூ 3. இப்போது டியோட வேல்யூ இங்கே இருக்குது 15. 1:2:3:15. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7th கொஸ்டின் x/y is equal to 8:9 எனில் 5x - 4y 3x + 2yக்கு சமமான வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த விகிதத்தை நம்ம பின்னத்தில் எழுதிக்கலாம். 5x - 4y / 3x + 2y. இப்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த பின்னத்தில் நம்ம பிரதியிடுறோம். இப்போது 5xஐ வந்து 5 × 8ன்னு எழுதிக்கிறோம். 5 × 8 மைனஸ் 4yஐ வந்து 4 × 9ன்னு எழுதிக்கிறோம் பை 3xஐ வந்து 3 × 8ன்னு எழுதிக்கிறோம் மைனஸ் 2y வந்து 2 × 9. இப்போது 5 8 40 மைனஸ் 9 4 36 பை 3 8 24 மைனஸ் 9 2 18 இஸ் ஈக்குவல் டு 40ல் 36 போச்சுன்னா 4 பை 24 18 42. ஓ 2 2 4 2 2 4 1 2. இப்போது 2/21. இப்போ பின்னத்தில் இருக்கிறத விகிதத்தில் எழுதிக்கிறோம் 2:21.
Option A 2:21 is the correct answer. 8th question, A plus B is to B plus C is to C plus A is equal to 6:7:8. A plus B plus C வந்து 14ன்னு கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ A plus Bயை வந்து 6xன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் B plus C வந்து 7xன்னு எழுதுகிறோம். அப்புறம் C plus A வந்து 8x. இப்போ 2A plus B plus C அதுவும் இப்போ மூணோட வேல்யூ கூட்டுறோம். 7 + 6 13, 13 + 8 21, 21x. இப்போது 2 × A + B + Cயோட வேல்யூ 14ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 21x. 14 × 2 28 இஸ் ஈக்குவல் டு 21x. இப்போது எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ஈக்குவல் டு இந்த பக்கம் எக்ஸ் கொண்டு வந்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 28/21. 7 4 28, 7 3 21. இப்போ எக்ஸோட வேல்யூ 4/3. இப்போது A + Bயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். A + Bயோட வேல்யூ வந்து 6xன்னு எழுதியிருக்கோம். இப்போது எக்ஸுங்கிற இடத்துல 4/3 பிரதியிடுறோம். 6 × 4/3 6 24/3 3 24. இப்போது A + Bயோட வேல்யூ வந்து 8. அப்புறம் சியோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ C இஸ் ஈக்குவல் டு A + B + C. இதிலிருந்து A + Bயை கழிக்கிறோம். இப்போ A + B + Cயோட வேல்யூ 14ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 14 மைனஸ் A + Bயோட வேல்யூ வந்து 8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 14 - 8 இஸ் ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் A 6 தான் கரெக்ட் ஆன்சர். 9th கொஸ்டின், 16 × 3.5 = 4 × 5 இதோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 16 × 3.5 = 4 × 5. இப்போ 16 வந்து 4 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இதோட அடுக்கு 3.5 அப்படியே எழுதிக்கிறோம். = 4 × 5. 4 அடுக்குகள் ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிறோம். 3:5 × 2 7. 4 × 7 = 4 × 5. இப்போது விகிதத்தில் இருக்கிறத பின்னத்தில் மாற்றிக்கிறோம். 4 × 7/4 × 5. இது வந்து A/m/A/n ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போது A/m - n எழுதிக்கிறோம். அப்போது 4 × 7 - 5. 4 7 5 போச்சுன்னா 2. 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயரோட வேல்யூ 4 × 4 16. 16 16/1ன்னு எழுதிக்கிறோம். இப்போ பின்னத்தில் இருக்கிறது விகிதத்தில் மாற்றணுன்னா 16:1. ஆப்ஷன் பி 16:1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஸ்டின், 0.08 மற்றும் 0.32 சராசரி விகிதம் காண்க. இப்போது 0.08 ஏன்னு எடுத்துக்கிறோம். 0.32 பின்னு எடுத்துக்கிறோம். இப்போது x இஸ் ஈக்குவல் டு √a × b. √a வேல்யூ 0.08 × பியோட வேல்யூ 0.32. இப்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அதனால் 0.08 8/100ன்னு எழுதிக்கிறேன். இப்போது 0.32 32/100ன்னு எழுதிக்கலாம். இப்போது 8 × 32 256/100 × 100 10,000. இப்போது 256ஓட ரூட் வேல்யூ வந்து 16. 10,000ஓட ரூட் வேல்யூ வந்து 100. இப்போது 100ன்னு இருக்கனால இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போது 16/100 வந்து 0.16ன்னு எழுதிக்கிறோம். ஆப்ஷன் ஏ 0.16 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.